இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாத சிறப்பு பலாபலன்கள். குறிப்பாக இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு உச்சம் பெறுவது என்ன? உங்கள் ராசி அதிபதி 2 கட்டம் மாறுகிறார். துலாத்துக்கு மாறி இன்றும் விருச்சகத்துக்கு வரைக்கும் செல்கிறார். உங்கள் ராசியில் கன்னி ராசியில் ஒரு சுக்கிரன் புதன் ஒரு பரிவர்த்தனை. இந்த கன்னி ராசி அன்பர்கள் இன்டெலிஜென்ட்டான ராசி, எதையும் யோசித்து செய்யக்கூடிய காலகட்டம். பல பேர்த்துக்கு அறிவுரை சொல்கிறது, ஆனால் இன்றைக்கி பல பேர்த்துக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு நடந்துக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. கிரகங்கள் ஆட்டி படைக்கிறது, மக்கள் ஸ்டேஜில் ஆடுற மாதிரி ஆடிட்டுருக்கோம். இந்த கன்னிராசிக்கு ஃபஸ்ட்டு ஒரு நல்ல எல்லா விஷயத்துக்கும் முன்னாடி நின்று பண்ணது இந்த ராசி. ஆனால் கடைசியில் ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் தான். யாரோ ஏதோ பண்ணதுக்கு இவங்க பொறுப்பேற்கிற மாதிரி நடந்தது. இப்போ சுக்கிரன், சூரியன், புதன் இந்த நல்ல முக்கூட்டு கிரகங்கள் நல்ல நிலைமைக்கு வருகின்ற காலகட்டத்தால், நான் உங்கள் ராசிக்கு முன்ன பின்ன அந்த கிரகம் தான். முக்கூட்டு கிரகத்துக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே இந்த கன்னிராசிக்கு சின்ன ஒரு அக்டோபர் மாதத்தில் 10ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். தொழில் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயம் இந்த ஒரு மாதத்தில் வேகப்படுத்திக்காங்க. அக்டோபர் தாண்டினா நவம்பர் வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, புதன் என்ற கிரகம் வக்ரம் பெறும் சூழ்நிலை இருக்கும். பண்ணதெல்லாம் ரிப்பீட் ஆயிரும். அப்புறம் பாதி ஸ்டெப் எடுத்து அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் அக்டோபருக்குள்ளே முடிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். விஜய் ஆர்த்தி விளாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாத சிறப்பு பலாபலன்கள். குறிப்பாக இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு உச்சம் பெறுவது என்ன? உங்கள் ராசி அதிபதி 2 கட்டம் மாறுகிறார். துலாத்துக்கு மாறி இன்றும் விருச்சகத்துக்கு வரைக்கும் செல்கிறார். உங்கள் ராசியில் கன்னிராசியில் ஒரு சுக்கிரன் புதன் ஒரு பரிவர்த்தனை யோகம் இருக்குது. பல நல்ல பலன்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை டபுள் ப்ரமோஷன் எப்படி தான் அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஸ்பீடாகிற காலகட்டம் வந்திருக்கு. இது சில காலம் தான் இருக்கும், அதுதான் உண்மை. அதை பற்றி தெளிவாக பேசுவோம். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கன்னி ராசி அன்பர்கள் இன்டெலிஜென்ட்டான ராசி, எதையும் யோசித்து செய்யக்கூடிய காலகட்டம். பல பேர்த்துக்கு அறிவுரை சொல்கிறது, ஆனால் இன்றைக்கி பல பேர்த்துக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு நடந்துக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. கிரகங்கள் ஆட்டி படைக்கிறது, மக்கள் ஸ்டேஜில் ஆடுற மாதிரி ஆடிட்டுருக்கோம். இந்த கன்னிராசிக்கு ஃபஸ்ட்டு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்து கண்டகச்சனியை குரு பார்வையால் சப்ரஸ் பண்ணுறனால கண்டகச்சனி தாக்கம் வெகுவாக குறைகிறது. ஃபஸ்ட்டு பாயிண்ட். அக்டோபர் 3ஆம் தேதி பக்கமே பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதன் பயிற்சி. புதன் 2ஆம் இடத்துக்கு போகும்போது தனம், தானியம், குடும்பம், பேச்சுவார்த்தைகள் பல விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சூரியன் உங்கள் ராசியில் இருப்பது தான். சூரியன் உங்கள் ராசியில் இருந்து 7ஆம் இடத்து சனி பெற்றிருந்தார். 12ஆம் அதிபதிங்கிறது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது. டாபிக் வைஸாக பேசுவோம், அது உங்களுக்கு புரியும். முதல்ல குடும்ப ரீதியாக முக்கிய முடிவு இருக்குது. குடும்பத்தில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருந்தது உண்மை, ஆனால் இப்பொழுது ஒற்றுமை ஓங்க போகிறது. நீங்கள் கொடுத்த பணத்துக்கு உறுதி இல்லாத மாதிரி உங்கள் பணம் சம்மந்தப்பட்டதை வைத்து சில அவமானங்கள் நடத்துது இந்த கன்னி ராசிக்கு. எல்லா விஷயத்துக்கும் முன்னாடி நின்று பண்ணது இந்த ராசி. ஆனால் கடைசியில் ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் தான். யாரோ ஏதோ பண்ணதுக்கு இவங்க பொறுப்பேற்கிற மாதிரி நடந்தது. இப்போ சுக்கிரன், சூரியன், புதன் இந்த நல்ல முக்கூட்டு கிரகங்கள் நல்ல நிலைமைக்கு வருகின்ற காலகட்டத்தால், நான் உங்கள் ராசிக்கு முன்ன பின்ன அந்த கிரகம் தான். முக்கூட்டு கிரகத்துக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே இந்த கன்னிராசி தான். இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் பொருளாதார இது உண்டு. கௌரவங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள், தவறவிட்ட வாய்ப்பை பிடிக்கக்கூடியது. முதல் தொழில் வேலை விஷயமாக பார்ப்போம். வேலை இல்லாதவங்களுக்கு வேலையில் இருக்கிறது ஒரு முன்னேற்றம். 6ஆம் அதிபதி 7ல் 5, 6 அப்போ கூட குரு பார்க்குது. வெளிநாடு, வெளிமாநிலம், தொலைதூர பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை சூரியன் பார்ப்பதால் வெளிநாடு உறுதி செய்கிறது. இப்போ ஃபாரினில் இருக்கிறவங்க வேலை இல்லைன்னா வேலை கிடைக்கும், ட்ரை பண்ணுங்கள். வெளிநாடு ட்ரை பண்ணலாமல் பார்க்கலாம். சொன்ன ட்ரம்ப் யூஎஸ் மட்டும்தானா வெளிநாடு? எத்தனையோ நாடு இருக்கே. ஏதோ ஒரு வகையில் வெளிநாட்டுக்கும் வெளி மாநிலங்கள் கூட கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஃபஸ்ட்டு வேலையில் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இதில் இந்த ராசிக்கு படிக்கிற யோகம். அதை நான் படிக்கிற யோகம் அப்படின்னா, சனிச்சந்திரனால் டெக்னாலஜி அப்டேட் பண்ணுவாங்கன்னு ஒருத்தங்க. ஆக மொத்தம் ஏதோ ஒன்று அப்டேட் பண்ண போகிறாங்க. சொன்னோடனே ஒருத்தர் ஐஃபோன் அடுத்த டெக்னாலஜிக்கு நான் மாற்றுறேன். ஏன்னா அவர் கேமராமேன், அந்த கேமரா ஷூட் பண்ணுறவர். அவர் இந்த ராசியில் நிறைய பேர் விஜேவாக இருப்பாங்க. டெக்னிக்கல் டீட்டெயில் டீமில் நிறைய பேர் இருப்பாங்க. பேங்க்கு, ஆடிட்டர் இதெல்லாம் நிறைய பேர் வந்துடுவாங்க. இந்த ராசியோட அம்சம். அப்படி வேறு தொழில் பண்ணால் கூட, கம்ப்யூட்டேஷன் இருந்தால் கூட இந்த மைண்ட் உள்ளே இருக்கும். இப்போ இந்த டெக்னிக்கலாக அடுத்த புது ஃபோன் வாங்கி அதில் ஷூட் பண்ணி முதல் பாருங்கள் அப்படின்னார். வித்தின் ஷார்ட்டில் இப்போ நடந்தது, ஒரு 2-3 days பிஃபோர். அந்தளவுக்கு அப்டேட் ஆகிற சூழ்நிலை வந்திருக்குது. பேங்க் சம்மந்த ட்ரான்சாக்ஷன் மட்டும் ஒரு டைம் பார்த்துக்காங்க. எப்போவுமே பேங்க் ட்ரான்சாக்ஷன் ரைட்.
இப்போ முதல்ல ஆண் பெண் இருவருக்கும் சமமாக தான் பலன் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வேலையில் நல்லாயிருக்கு. திருமணம் சம்மந்தப்பட்ட காலகட்டம் வந்தாச்சு. திருமண தடைகள் விலகக்கூடியது. திருமண வாய்ப்புகள் முத்தான வாய்ப்பாக இருக்குது. ஒன்றே ஒன்று மட்டும் கன்னிராசி எப்போயும் தெரிஞ்சுக்கணும். உங்கள் 4ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி ரெண்டுமே ஒரே அதிபதி. யாருன்னா குரு. கன்னிராசிக்கு ஃபஸ்ட்டு தனி கொடுத்தன அம்சம் அதிகமாக பேசப்படுறது கன்னிராசியாக தான் இருக்குது. ஆண் பெண் யாராக இருந்தாலும் தனி கொடுத்தனம் போகணும் அப்படின்னு. இந்த 2 பேர்த்தும் சொல்கிற ஒரே ஒரு அட்வைஸ் என்னென்னா, கணவன் மனைவி பிரச்சனை வருவதற்கு கன்னிராசி இருக்கிறவரோட தாய் காரணமாக இருந்தால் அந்த டிசிஷன் கணவன் மனைவிக்கு தான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். கன்னிராசி அன்பர்களுக்கு அவங்க தாய் பார்த்து, தாய் சார்ந்த உறவினர்கள் பார்த்து நல்ல வரனை கொண்டு வர வாய்ப்பில்லை. ஏன்னா இப்போ நிறைய சேலஞ்சாக சொல்லி நிறைய இது பண்ணி, ஏன்னா அந்த அமைப்பு இல்லை. ஏன்னா 7ஆம் இடம், இப்போ 4ஆம் இடத்தை சப்போர்ட் பண்ண 7ஆம் இடம் பாதகமாக வேலை செஞ்சிடும். இப்போ 7ஆம் இடம் அனுசரித்து போனால் 4ஆம் இடம் கூட நம்ம கூட வந்துடும். அப்போ இந்த இடத்துல டிசிஷன் இதுதான். பொதுவாக கன்னிராசிக்காரங்க இந்த கல்யாணம் திருமணம் கூட்டு ஜாயின் போடும்போது மழை வரும், மழை காலத்தில் செய்யக்கூடிய அம்சமாக இருக்குது. இப்போ திருமணம் காலகட்டமாக இருக்குது. மேரேஜ் மற்றும் கொஞ்சம் பல முறை நீங்கள் யோசித்து டிசிஷன் எடுங்க. நல்ல காலம் உங்களுக்கு பிறந்தாச்சு. இப்போ பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் தவிர்ப்பது நலம். ஏன்னா உங்கள் ராசிக்கு நல்ல 8ஆம் இடம் ரொம்ப முக்கியம். அது 8க்கு 8ஆக இருக்குங்க. பூர்வீக சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் பிரச்சனைகளுக்கு தான் முடிவு கொண்டு வர வேண்டியதாக இருக்கும். அப்போ இப்போ புது விஷயங்கள் கிளற வேண்டாம். கிணறு வெட்ட புதன்கிழமை மாதிரி ஆகி போயிடும். பழைய பிரச்சனை பேசி பார்த்தேன். உங்களுக்கு இப்போ வருமானம் சம்பாதிக்கிறது, வேலையில் மாறுதல், இதுக்கு மட்டும் தான் போயிட்டுருக்கு. பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயம். உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி இந்த கன்னிராசிக்கு சின்ன ஒரு அக்டோபர் மாதத்தில் 10ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். தொழில் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயம் இந்த ஒரு மாதத்தில் வேகப்படுத்திக்கங்க. அக்டோபர் தாண்டினா நவம்பர் வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, புதன் என்ற கிரகம் வக்ரம் பெறும் சூழ்நிலை இருக்கும். பண்ணதெல்லாம் ரிப்பீட் ஆயிரும். அப்புறம் பாதி ஸ்டெப் எடுத்து அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் அக்டோபருக்குள்ளே முடிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். பண ரீதியாக இருக்கலாம், தொழிலை தொடங்குவதாக இருக்கலாம், தொழிலை விருத்தி பண்ணக்கூடியது. அப்போ இந்த அக்டோபர் மாதத்தில் எவ்வளோக்கள் வேகப்படுத்துகிறீங்களோ அவ்வளோக்கள் நல்லது. பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது பணங்கள் பண வருத்தனைகள் உண்டு. டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் அனைத்தும் சக்ஸஸ் ஆகும். இப்போ தான் பேர் வைக்கிறேன், பேர் நேம் மாற்றுறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு சில பார்த்திங்கன்னா பேர் மாற்றுறேன், ஃபோன் நம்பர் மாற்றுறேன், பேங்கிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன். இது மாதிரி புது தரவுகள் புது விஷயங்கள் நடக்கக்கூடியது இந்த கன்னிராசிக்கு நடக்கிறது. நல்ல காலம் பிறந்து விட்டேன்னா பாருங்கள். 11ஆம் இடத்துல இருக்கிற குரு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறார். தகவல் தொடர்பு டிராவல் சம்மந்தப்பட்ட அனைத்தும் சூப்பருங்க. நிறைய இடப்பயிற்சிகள் இடமாற்றங்கள் உண்டு. இடமாற்றத்தின் மூலம் வளர்ச்சி உண்டு. இது நல்ல விஷயமாகவே இருக்கிறது. 5ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா புகழ், பப்ளிசிட்டி. அந்த பப்ளிசிட்டியில் பார்த்திங்கன்னா அரசியல்வாதிக்கு வரும், சினிமா ஆக்ட்ரஸுக்கு வருது, ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டுக்கும் வருது. இப்போ அனைத்து விஷயத்தையும் சக்ஸஸ் ஆகிருக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி சுக்கிரன் சில காலம் கழித்து, அதாவது நீச்சமாக 10 நாள் கடைசி 10 அக்டோபர் கடைசி 10 நாள் கொஞ்சம் கவனம். அக்டோபர் கடைசி 10 நாள் அந்த அக்டோபரில் 20 to 30 அந்த நேரத்தில் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாக்கு சம்மந்தப்பட்ட உறுதி கொடுக்க வேண்டாம். அந்த இடத்துல பணம் அதுனா அதை தாண்டி 3ஆம் அதிபதி போயிடறனால இந்த காலகட்டத்தில் என்னென்னா வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருட்கள் அதிகமாக பயன்படுத்திக்காங்க. இப்போ இறை வழிபாடு என்னென்னா ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு சுக்கிரன் சம்மந்தப்பட்ட வழிபாடாக தான் இருக்கும். அப்போ அலங்காரமுள்ள பெண் தெய்வ வழிபாடு, வெள்ளீஸ்வரர் சிவன் வழிபாடு, லக்ஷ்மி கடாட்சமுள்ள பொருட்களை பயன்படுத்திக்கங்கள். உங்கள் வீட்டில் பச்சை கற்பூரம், கல்லுப்பு இது மாதிரி அடிக்கடி நம்ம கையில் படுங்கிற மாதிரி வச்சுக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தந்தை வழி உறவு சம்மந்தப்பட்டதில் புதுப்பிக்க போகிறது. நிறைய பேர் ஒரு வெளியூர் வெளி மாநிலங்கள் ட்ராவல் சம்மந்தப்பட்டதே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் 9ஆம் அதிபதி 2ல் புது ட்ராவல்கள் நிச்சயமாக உண்டு. இப்போ ஸ்கூல் மாணவர்களுக்கு ஸ்கூல் சம்மந்தப்பட்டதில் ஒரு மாறுதல். நிறைய பேர் மாறுதல் ஸ்கூல் சம்மந்தப்பட்டதில் பார்த்திங்கன்னா டியூஷன் மாற்றுறது, ஸ்கூல் மாற்றம்னா டியூஷன் மாற்றுறது, சப்ஜெக்டில் கொஞ்சம் படிக்காதவங்க இப்போ தான் படிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா 4ஆம் அதிபதி உச்சம் பெற்றுச்சு, படிப்பில் கவனம் செலுத்துகிற அதாக இருக்கும். ஆக இதிலிருந்து ஒரு டேக்கிங் சூப்பராக போகிற சூழ்நிலை வந்தாச்சு. இப்போ இந்த கன்னிராசிக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி, இடம் வீடு ப்ராப்பர்ட்டி ஏதாவது ஒன்று வாங்கணும், நம்மளுக்கு ஒரு கௌரவத்தை வரும். ஏன்னா சில காலம் பண்ணி இந்த ராசிக்கு அது விரயம் பண்ணாங்க. ஒருத்தங்க ஒரு சில வீடுகளை இடத்தை விற்றுட்டாங்க, இல்லைன்னா நகையை சேல்ஸ் பண்ணது, கடனுக்காக கடன் என்ற ஒரு இந்த ராசி தான். கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் சொல்கிற மாதிரி கடன் சம்மந்தப்பட்டதில் இது கடன் கட்ட முடியும்னு நினச்சி தான் பண்ணுறாங்க. ஆனால் வட்டி கட்டும் சூழ்நிலை யாரும் பண்ணல. பொதுவாக சில காலம் கிரெடிட் கார்டு பயன்படுத்த வேண்டாம். கடலிலிருந்து மீண்டு வர வாய்ப்பு பரிகாரமாக ஒரு செவ்வாய்க்கிழமை இல்லை செவ்வாய் நட்சத்திரம் இருக்கிற நாள் ஒரு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் ஒரு சிறு தொகையை கட்டிடுங்க. கடன் யாருக்கு கொடுக்கணுமோ ஒரு 1000 ரூபா கொடுக்கணும்னா ஒரு 100 ரூபா கட்டுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். படிப்படியாக கட்டக்கூடிய அம்சம் வந்துடும்.
கடன் என்றதில் தான் இந்த ராசி எப்போவுமே மாட்டிக்குங்க. கடன், செக்லீஃபு, மொபைல் டாக்குமெண்ட்டு, கீழே வேலைக்கு போகிறவங்க கீழே வேலையாட்கள் ஏமாற்றிட்டான். இதுதான் இந்த ராசிக்கு வந்தே தீரும். அப்போ இதுலேருந்து மீண்டு வர வாய்ப்புண்டு. ஹெல்த்தை பற்றி பேசுவோம். அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசனம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த ராசிக்கு குடல் சம்மந்தப்பட்டது கவனம். பெண்கள் இருந்தால் மென்சுரல் சம்மந்தப்பட்டது பார்த்துக்காங்க. நிறைய பேருக்கு பழைய துணி ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்க பழைய குப்பையெல்லாம் தூக்கி வெளியே போடுங்க. 7ஆம் இடம் நிவர்த்தி ஸ்தானம், அங்கே சனி இருப்பது கம்யூனிகேஷனே பாதிக்கும். வீட்டில் பழைய துணிகள் எல்லாம் எடுத்து வெளியே போட வேண்டிய இந்த ராசி தான். நான் சொன்னோன்னே ஒருத்தங்க மூட்டையாக எடுத்து போட்டோம் அப்படின்னாங்க. இதே ஆர்ஃபனேஜுக்கு உணவு கொடுக்கலாம், இல்லை துணிகள் ஒரு ஆர்ஃபனேஜுக்கு ஏதோ கொடுத்துட்லாம். அப்போ ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கிற தேவையற்ற பொருட்கள் வெளியேற்றுவதே பரிகாரம். இந்த ராசிக்கு இப்போ பரிகாரமாக பார்த்திங்கன்னா காகத்துக்கு உணவு வைப்பது ஒன்று. இரண்டாவதாக தேங்காய் உணவு என்ற உணவு தானமாக கொடுப்பது. 8ஆம் இடம் தானே தேங்காயை குறிக்கும், செவ்வாயெல்லாம். அது நீர்வின சந்திரன்னா தேங்காய் தண்ணின்னு சொல்லணும். இப்போ தேங்காய் சார்ந்த ஏதோ ஒரு உணவுப் பொருளை தானமாக கொடுப்பதால் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆக மொத்தம் வளர்ச்சி காலகட்டம் வந்துவிட்டன. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.